हरे कृष्णा परम विजयदे श्री कृष्ण संकीर्तनम जय सरला गुरुदेव ஸ்ரீமத் பாகவதம் 7ஆம் ஸ்கந்தம் பார்க்கிறோம். ரண்யகசிபு பிரகலாதன் விஷயங்கள் வருது. ஒரு பெரிய தவம் செய்யலான்னு சொல்லி ரண்யகசிபு வீட்டை விட்டு கிளம்புற போது அவனுடைய மனைவி கயாது மாதா அவங்க கேட்குறாங்க, சரி எப்போ திரும்புவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், இப்பவே நிச்சயம் பண்ண முடியாது, 1000 வருஷம் கூட ஆகலாம், பல சித்திகளை பெற்ற பிறகுதான் வருவேன், ஏன்னா நிறைய காரியங்கள் ஆக வேண்டி இருக்குதுன்னு சொல்றான். ஒரு ரண்யகசிபு இப்படி சொல்லிட்டு மந்திரமலை அங்க போறான், கடுமையா தவம் பண்றான். விஷ்ணு புராணத்துல இந்த விஷயங்கள்லாம் விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. ரண்யகசிபு தவம் பண்றதை பத்தி கேள்விப்பட்ட தேவர்கள் தங்களுடைய குரு பிருகஸ்பதி கிட்ட போயிட்டு, அவன் ரொம்ப முரடன், எங்களுக்கெல்லாம் ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, அவனுடைய தவத்தை எப்படியாவது தடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரும் ஒத்துக்கிட்டு ஒரு கிளி வடிவம் எடுத்து கிளி ரூபத்துல அந்த மலைக்கு பறந்து போறார். அங்க அவன் வந்து நீண்ட காலம் தவம் இருக்கிறான். உடல் பூரா கரையான் புத்து வச்சு அந்த மண்ணெல்லாம் அவனை தின்னுட்டு இருக்கு. அப்படி கொடும் தவம் பண்றான். அங்க பக்கத்துல இருக்கிற மரத்துல போயிட்டு இந்த கிளி, பிருகஸ்பதி கிளி அங்க போயிட்டு நாராயணா நாராயணா அப்படின்னு ஜபம் பண்ணுது. அவன் உடனே இடத்த மாத்துறான். அவனுக்கு அது பிடிக்காது, நாராயணன்னா பிடிக்காது, இடத்த மாத்துறான். கொஞ்ச நாள் தவம் நடக்கும், அந்த கிளி திரும்ப வந்துடும், நாராயணா நாராயணான்னு ஒரு போடும். அப்ப அவனுக்கு எரிச்சல் ஆகுது, விஷ்ணுவை கொல்றதுக்கு தான் நான் தவம் இருக்கிறேன், இந்த கிளி என்னன்னா அந்த விஷ்ணு பேரை சொல்லி கீர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்குது, இது நம்ம விட்டு விலகாது போல இருக்க, ஒரு வேளைக்கு நமக்கு தவம் செய்யக்கூடிய அந்த நாள் நல்லா அமையலையோ, இப்படிலாம் அவன் நினைக்க ஆரம்பிச்சான். இப்படி இருக்கிற போது ஒரு முறை வீட்டுக்கு திரும்பிடுறான். கயாது மாதாவுக்கு தன்னுடைய கணவர் எதுக்காக இப்படி திரும்பி வந்துட்டாருன்னு சொல்லி ஆச்சரியமா இருக்கு. ஆனா கணவன் கிட்ட அதை பத்தி எப்படி கேட்க முடியும்? அவன் கோபக்காரன், உனக்கு என்ன, உன் வேலையை பாரும்பான். இதுக்காக கயாது வந்து ஒரு புது திட்டம் பண்றா. சமயக்காரங்களுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அன்னைக்கு அவளே சமைக்க ஆரம்பிச்சா. விதவிதமா சமைச்சா. கயாதுவுடைய இந்த திட்டம் வந்து பலிக்கிறது. உணவுல வந்து ஒரு வசியம் உண்டு. சாக்கேஜதா கடின சம்சாரே அப்படின்னு ஸ்லோகத்துல வருது. நாக்க வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். லோபி அப்படின்னா பேராசையை குறிக்கும். லோபத்தனம், லோபித்தனம், பேராசை. லோபிய வந்து பொருளை வச்சு வசியம் பண்ண முடியும், ஆணவக்காரனை புகழ்ந்து தான் வசியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய மனுஷங்களை புகழ்ந்து வசியம் பண்ணிடலாம், இது உலக நடப்பு. யார் புகழுக்கு அடிமையோ அவன் நிச்சயம் ஆணவத்துக்கு அடிமை, ஆணவம் பிடிச்சவனா இருப்பான். ஒரு முறை போஜ நாட்டு மன்னன் காளிதாஸ்ட சர்க்கரை இருக்க, அதோட இனிப்பானது ஏதோ இருக்கான்னு கேட்டான். அப்ப காளிதாஸ் சொன்னார், புகழ்ச்சி அப்படின்னு சொன்னார். கயாது கேட்கிறா ரணியகசிபு கிட்ட, நாதா, இந்திரன், சந்திரன், சூரியன், இப்படி எத்தனை தேவர்கள் இருக்காங்களோ அத்தனை பேரும் உங்களை கண்டா கட கடன்னு நடுங்குவாங்க. நீங்க ஒரு பெரிய ஞானி, புலன்களை ஜெயிச்சவர், பெரிய வீரன். இப்படி ஒருத்தர் இது வரைக்கும் உலகத்துல தோன்றி இருக்க முடியாது, இனி தோன்ற போறதும் கிடையாது. உங்களை மாதிரி ஒருத்தரை கணவரை அடைஞ்சது என்னுடைய பாக்கியம். நீங்க எந்த வேலையை எடுத்தாலும் முழுமையா முடிச்சுட்டு தான் திரும்புவீங்க. ஆனா இப்போ தவத்துக்கு போனவங்க திரும்பி வரும்படி காட்டுல அப்படி என்ன நடந்தது, ஏன் திரும்பி வந்தீங்கன்னு கேக்குறா. அப்போ அவன் ஏற்கனவே
இவ சாப்பாடெல்லாம் பரிமாறி இருந்தா நிறைய எண்ணெயில பொரிச்சது, கார உணவுகள்லாம் ரஜோகுணத்தை தூண்டும்படியான உணவுகளை கொடுத்திருந்தா. அது வந்து பேர் புகழ விரும்ப வைக்கும். அப்படித்தான் கயாது நடந்துகிட்டா. ரண்யகசிபு ரொம்ப சந்தோஷமா அவளுடைய புகழ்ச்சியில மயங்கி முகமலர்ச்சியோட, நீ சொன்ன மாதிரி தான், எந்த காரியத்தையும் நான் அறகுறையா போடுறதில்ல, என்ன பண்றது, ஒரு அபசகுணம் தடை உண்டாயிருச்சு அப்படின்னா. அவ கேட்கிறா, என்ன அபசகுணம் அப்படின்னு. அப்ப அவன் சொன்னான், ஏதாவது ஒரு மரத்தடியில இருந்து தவம் இருப்பேன். அப்புறம் பார்த்தா ஒரு ஒரு கட்டத்தை நெருங்கும் போது அந்த மரத்துக்கு ஒரு கிளி வந்துருது. அது மரத்துல உட்கார்ந்துட்டு நாராயணா நாராயணான்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன்னா எனக்கு கோபம் ஆயிடுச்சு, சூழல் சரியில்லாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். தன்னுடைய நாத்திக கணவனுடைய வாயில நாராயணா நாராயணங்கிற சப்தத்தை கேட்டதும் அவளுக்கு மெய் சிலிர்க்குது. இதுதான் நல்ல சந்தர்ப்பம், இப்படியாவது ஹரிநாமம் சொன்னாரேன்னு நினைச்சா, நாராயணா அப்படின்னு சொல்லுங்க, ரண்யகசிப்ட யாராவது நாராயணான்னு சொல்லுங்கன்னா அவங்கள அடிச்சே துரத்திடுவான், சொல்ல மாட்டான். ஆனா இன்னைக்கு ஒரு கிளி அவனை நாமத்தை சொல்ல வைக்கிது. இதை நினைச்சு ஆனந்தப்பட்டான். சாப்பிட்ட பிறகு அவனை படுத்திருக்கிற போது பாத சேவை பண்ணான். அப்போ உங்களுக்கு நான் உணவு பரிமாறுற போது இந்த நீங்க சொன்ன விஷயத்த நான் சரியா புரிஞ்சிக்க முடியாம போச்சு. ஏதோ கிளி வந்தது போனதுன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன நடந்தது, அதை திரும்ப சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறா. அவனும் அப்படி அந்த பாத சேவையில சொக்கி போயிட்டு, அந்த கிளி நாராயணா நாராயணான்னு சொல்லிச்சு அப்படிங்கிறான். உண்மையாவா அப்படின்னு கேட்டா, ஆமா தெளிவா நாராயணா நாராயணான்னு சொல்லிச்சு அப்படிங்கிறான். என்ன சொல்றீங்க, எதனால நம்பவே முடியல, ஏதாவது கற்பனை பண்றீங்களா ஒருவேளை அப்படின்னு கேட்கவும், அவன் உண்மையிலே அந்த கிளி நாராயணா நாராயணன் சொல்லிட்டு தான் இருந்தது, இது கற்பனை கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் அதை திரும்ப திரும்ப அவனை நாமத்தை சொல்ல வைக்கிறான். இப்போ கணவன் வந்து கொஞ்சம் அந்த உணவின் நிமித்தமா காமவயப்பட்டான். அப்போ அவனை வந்து பலமுறை ஹரிநாமங்களை சொல்ல வச்சு அவனோட கலந்துடுறா. எல்லா எவ்வளவு பெரிய மந்தக்காரனா இருந்தாலும் சரி, அவனை கடவுள் நாமம் சொல்ல வைக்க மனைவியால முடியுங்கிறது இங்க தெரிய வருது. தாய் தந்தையர் ஹரிநாமம் சொல்லிட்டு அதே சமயம் அவங்க சேர்ந்திருந்ததுனால அந்த கர்ப்பத்துல பிரகலாதனுடைய ஸ்தாபிதம் உண்டாக ஆரம்பிச்சது. அதனால அரக்கனுக்கு ஒரு பக்தன் பிறக்க வேண்டி வந்தது. அவன் கர்ப்பத்துல இருக்கிற போது, அந்த பிரகலாதன் இருக்கிற போது, நாரதரும் காலம்னு ஒண்ணு இருக்க, அதை கணக்குல கொண்டு வராதபடி பார்த்துக்கிட்டார். கர்ப்பத்திலேயே நீண்ட காலம் பிரகலாதனை கிருஷ்ண உணர்வுகளை திளைக்கும்படி செய்தார். இது அசுரர்களுக்கு இது சாத்தியம், அவங்களுடைய கணக்கே வேற, காலமெல்லாம் அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். உண்மையிலே கயாது கர்ப்பவதி ஆன பிறகு ரண்யகசிபு அதுக்கப்புறம் 36,000 வருஷம், 36,000 ஆண்டு தவம் இருந்தான். அது சத்தியோக காலம், யுகத்துக்கே ஆயுள் அதிகம். சத்தியோகத்துல பிராணன் வந்து, அதாவது உயிர் வந்து உயிர் வாழணும்னா எலும்பு மட்டும் கூட போதும், சத ரத்தம்லாம் தேவையில்லை. முதல் யுகத்துல அப்படி இருந்திருக்கிறாங்க. இவன் வந்து தவம் இருந்து உடம்பெல்லாம் எல்லாம் அரிச்சு போச்சு, எலும்பு மட்டும்தான் இருந்தது, ஆனா உயிரோட இருக்கிறான். அதுக்கு அடுத்த யுகத்துல வந்து எலும்பு மட்டும் பத்தாது, சதை தசை எல்லாம் வேணும். அதுக்கும் அடுத்த யுகத்துல ரத்தமும் வேணும். பீஷ்மர் அப்படி இருந்தார். 4வது யுகத்துல வந்து எப்படின்னா சாப்பாடு வேணும், அதுலதான் உயிர் இருக்கு, மற்றபடி மதிப்பு கிடையாது. சாப்பாட்டுல கூட இன்னும் போக போக என்ன ஆகும்னு தெரில. ஒரு வீட்டில் பார்த்தேன், என்ன சட்னி இப்படி கருவேப்பிலை போடாம தாளிச்சிருக்கிற அப்படின்னு மகா வந்து சண்டைக்கு போற அம்மா கிட்ட. நீ இப்படி கருவேப்பிலை போடாம தாளிச்ச, இப்படி என்ன கொன்று அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவளுக்கு உயிர் கருவேப்பிலையில இருக்கு. இது மாதிரி நம்ம பார்க்கிறோம். நீண்ட தவத்தால கூட மனசு தூய்மை அடையாதுங்கிறது ரண்யகசிப்பு உதாரணம். தவத்துக்கான காரணம் நல்லதா இருக்கணும். துரியோதன கோஷ்டிகள் கூட யாகங்கள், தவங்கள், தானங்கள்லாம் நடத்தி இருக்கு. ஆனா எண்ணம் வந்து சுத்தமா இல்லை. கடவுள் நாமங்களை தெருவில் பாடிட்டு பல பேர் போறாங்க.
கொஞ்சம் கடைப்பிடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க கடவுள அடையறதுக்கு பாடுறாங்க அப்படின்னாச்சுன்னா, அதில ஒரு முன்னேற்றம் இருக்கும். அந்த ப்ராசஸ் வந்து நல்லது. திருவிழா பாடுறது சைத்தன்ய மகாபிரபு வலியுறுத்துறாங்க. ஆனா பேர் புகழுக்காக, பல உள்நோக்கங்களுக்காக பாடிக்கிட்டு இருந்தா, அதில வந்து பிரயோஜனம் வராது. ஏன்னா, நாம சங்கீர்த்தனங்கிறது விமானம் மாதிரி. அது ஆகாயத்தில பறக்க வேண்டிய வஸ்து விமானம். அத ரோட்ல உருட்டக்கூடாது. சா உள்நோக்கத்தோட அத செய்யக்கூடாது. சாதனையின் நோக்கம் சுத்தமா இருந்தா, அங்க வீழ்ச்சி நிச்சயம் அப்படிங்கிறது கருத்து. இரண்யகசிபுடைய தவத்தால மகிழ்ந்த பிரம்மா அங்க வர்றார். அப்ப அவன் மண் குவியலால மூடப்பட்டிருந்தான். கரையான் வந்து அப்படி ஆக்கி வச்சிருந்தது. அப்போ தண்ணீர் எடுத்து அதுல வார்க்கிறார். தண்ணீர் ஊற்றுறார். மணல் கரைஞ்சது. உள்ள அவனுடைய எலும்போட வெளிப்பட்டான். உனக்கு என்ன விருப்பம்னு கேட்டார். என்ன அமரன் ஆக்குங்க அப்படின்னு சொன்னான். ஆ, பிரம்மா சொன்னார், பிறந்தவங்க இறந்துதான் ஆகணும். இதுக்கு நானே விதிவிலக்கு கிடையாது. வேற ஏதாவது கேளு அப்படின்னு சொன்னார். உடனே அவன் வித்தியாசமா ஒரு வரத்தை கேட்டான். அது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நான் பகல்ல சாகக்கூடாது, ராத்திரி சாகக்கூடாது, மத்தியானம் சாகக்கூடாது, ஆகாயத்துல சாகக்கூடாது, தரையில சாகக்கூடாது, வெளியே சாகக்கூடாது, உள்ள சாகக்கூடாது, நீர் சிருஷ்டி பண்ண எதனாலையும் நான் சாகக்கூடாது. இப்படியெல்லாம் அவன் கேட்குறான். நீர் சிருஷ்டி பண்ண அப்படின்னா இவர் உருவாக்கின ஆண்டுகள், மாதங்கள் எதுலேயுமே வந்து அவன் சாகக்கூடாதுங்கிற மாதிரி அவன் கேட்குறான். பிரம்மா வந்து யோசிச்சு பார்க்குறார். கடுமையாக தவம் இருந்திருக்கிறான். அதனால இவனுக்கு வரம் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி சரின்னு சொன்னபடி கொடுத்துட்டார். அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அமரன்கிற வரம், சாகா வரம் தான் கேட்டேன், ஒரு தரலை. இப்போ அதையே நான் வேற மாதிரி சுற்றி வளைச்சி கேட்டேன், தந்துட்டாரு. நான் புத்திசாலின்னு அவன் நினைச்சான். அதுக்கப்புறம் அவனுக்கு பலம் கூடுது. தேவர்கள்ட்ட வம்பு பண்ணுது, தோற்கடிக்கிறது, இப்படி அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டு இருக்கு. தேவர்கள் துயரம் தாங்காம விஷ்ணுட்ட முறையிட்டாங்க. இரண்யகசிபு சேட்டை தாங்க முடியலன்னாங்க. அப்போ விஷ்ணு சொன்னார், இதெல்லாம் ஒரு கஷ்டமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு பிரியமான யாராவது ஒருத்தன் கஷ்டப்பட்டா நான் உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்றார். அதாவது பாபிகள் துக்கப்பட்டா அங்க பரிதாபப்பட ஒன்றும் கிடையாது. பகவான் பக்தர்களை கண்டுக்காம இருக்க மாட்டார். இதெல்லாம் இதுல தெரிய வருது. பிரகலாதன் பிறக்கிறான். அத்தனை வரையும் அந்த குழந்தை தன்னுடைய நடத்தையால ஆனந்தப்படுத்துச்சு. அதனால ஹ்லாத அப்படிங்கிற சப்தத்துல அவனுக்கு பேர் வைக்கிறாங்க. ஹ்லாதன்னா ஆனந்த சக்தி அப்படின்னு அர்த்தம். ராதைக்கு ஹ்லாதினி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அப்போ அந்த ஆனந்த சக்தி பிரகலாதன் அப்படின்னு பேர் வச்சாங்க. சுக்கராச்சாரியார் அசுரகுரு. அவருடைய பிள்ளைங்க சண்டன், அமர்கன் ரெண்டு பேர். சண்டாமர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரகலாதனுக்கு 5 வயசு ஆகும்போது இந்த சண்டன், அமர்கன் இவங்க அவனுக்கு பாடம் நடத்த, அரசியலை கற்றுத்தர நியமிக்கப்பட்டாங்க. அரசியல்ங்கிறது ரொம்ப தரமானது. அது தபஸ்விகளுக்கானது. சுகஜீவிகள் கையில் ஆட்சி போயிடுச்சுன்னா நாடு வந்து அவங்களுடைய ஆடம்பரத்தால் நஷ்டத்தை சந்திக்கும். அப்போ சுகதேவர் இங்கே சொல்கிறார், சண்டனும் அமர்கனும் பிரகலாதனுக்கு பாடம் சொல்லி தந்து பார்த்தாங்க. அவங்களால முடியலை. ஏன்னா கர்ப்ப காலத்திலேருந்தே அவன் பக்தியில் தோய்ந்து இருந்தான். அதனால் உலகியலில் அவனுக்கு நாட்டம் உண்டாகலை. பகவானுடைய அருள்மேனி பிரகலாதனுடைய இதயத்தை நிறைச்சிருந்தது. இதயத்தில் இறைவனுடைய இருப்பை பிறக்கும் முன்பே அவன் தரிசிச்சிட்டான். இதயத்தால் தானே உலகத்தை பார்க்குறோம். கடவுளை எங்கும் காணும் நிலை அவனுக்கு கர்ப்ப காலத்திலே வந்துருச்சு. தாய்மார்கள் கர்ப்பிணியாக இருக்கிற போது ஹரிகதை கேட்டால் நல்லது. ஒரு மூளை 2 உயிர். அதனால் 2 பேருக்கும் அதில் நன்மை கிடைக்கும். அந்த குழந்தைங்க அப்படியே ஆன்மீகமாக வளர்க்கப்பட்டா அதுகள் வந்து உலகத்தில் லஞ்சம் ஊழல் இல்லாமல் ஒரு யோக்கியமாக அந்த குழந்தை வளரும். பக்தி மட்டுமே அந்த குழந்தை பண்ணும். அது மாதிரி ஆக்கிடலாம். பக்தி சுலபமாக இதயத்துக்குள்ளே வராது. வந்துருச்சுன்னா அப்புறம் போகாது. அசுர குருமார்கள்ட்ட பிரகலாதன் பாடம் கேட்குறான். ஆனால் அதை பற்றி அவன் சிந்தித்ததே கிடையாது. சரீர உணர்வு இருக்கிற வரைக்கும் உலக விவகாரங்களில் பொறுமையாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது ஞானிகளுடைய லட்சணம். பிரகலாதனுடைய குருமார்கள் நினைக்காங்க,
நாம் பாடம் நடத்தி என்னென்ன சொல்லி தந்தோமோ அதை விட ஜாஸ்தியாக பிரகலாதனுக்கு யாரோ பாடம் நடத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு நம்ம தானே பாடம் நிறைய வித்தியாசமாக நடத்திருக்கோம்னு சொல்லி பரிசு தருவார் இப்படி நினைக்கிறாங்க. அப்போ சண்டாமர்கன் மாதிரி அதாவது நாங்கள் நல்லா கொஞ்சம் பாடம் நடத்தி அவன் நிறையா தெரிஞ்சு வச்சுருக்காங்கிறத வச்சுட்டு பரிசு கிடைக்கும்னு நினச்சாங்க. இந்த சண்டாமர்கன் மாதிரி நிறைய ஆசிரியர்கள் பரிசுகளுக்காகவே பாடம் நடத்துறது உண்டு. ஒரு நாள் அரசு சபைக்கு பிரகலாதனை கூட்டிகிட்டு வராங்க. யார்? அந்த குருமார்கள். பிரகலாதன் தன்னுடைய அப்பாவை வணங்குறான். அப்பாவும் பிள்ளைய வாஞ்சியோட எடுத்து மடியில் கிடத்தி கொஞ்சி குழாவுறான். அப்போ, மகனே, நேற்று நடந்த பாடம் நினைவில் இருக்கா? அதில் ஏதாவது ஒரு பகுதியை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னாரு. அரக்கர்களுக்கு பாடங்கிறது என்னது? அடி, கொள்ளு, கெடு, இந்த மாதிரி கெட்டதுகள் தான் அவனுக்கு மந்திரம். பிரகலாதன் அப்பா கிட்ட வாத்தியார் நடத்தின இதை பற்றி என்னத்தை சொல்ல, நல்ல விஷயங்களை பேசுவோன்னு முடிவெடுத்தான். அப்போது ஸ்ரீமத் பாகவதம் 7:5 அந்த ஸ்லோகம் இருக்கு. ஹித்வா ஆத்ம பாதம் கிருகம் அந்த கூபம் வனம் ததோ யத் ஹரிம் ஆச்சிரயதே. பிரகலாதன் சொல்கிறான், அசுரவேந்தே, நமக்கு கிடைச்சிருக்கிறது தற்காலிக உடம்பு, அதாவது தற்காலிகமான குடும்ப வாழ்க்கை. இது இருள் அப்படிங்கிறதுனால கவலை தான் இதில் கூடும். நீர் இல்லாத கிணறு மாதிரி. இதெல்லாம் உதறிட்டு விருந்தாவனத்துக்கு போயிட்டு பகவானை அடைக்கலம் பெறணும். இதுதான் சிறந்த பாடம்னு சொன்னான். இருண்டு போன கிணத்துல விழாமல் இருக்க வனவாசி ஆகுங்க. பகவான் ஹரியை அடைக்கலம் கொள்வது தான் ஒரு ஜீவனுக்கு மதிப்பு, பெருமை தரும் அப்படின்னு சொன்னான். தந்தையே, பற்பல பிறவிகளின் அனுபவத்தால் சொல்கிறேன். பலமுறை ஆண், பெண், பசு, பறவை என திரிந்தது இந்த ஜீவன். அது திருப்திக்காக போராடுகிறது, ஆனால் கிடைத்த பாடில்லை. திருப்தி தியாகத்தில்தான் என அது உணரவில்லை. உலகம் துக்க சாகரம். பாப புண்ணியம் சமமாக இருக்கும் வரை மனித உடல் கிடைக்கும். எனக்கு இதுவரை பல பிறவிகள் கிடைத்துள்ளன. உலகம் பூராவும் சுயநலம், கபடம் நிறைந்திருக்கிறது. பரமாத்மா மட்டுமே அன்பானவர். அன்பு என்பது ஒரு எப்படி சொல்லலாம், அன்புங்கிறது ஆத்மாவுடைய இதயத்தில் ஆத்மா இருக்குது. ஆத்மாவுடைய வெளிப்பாடு. அன்போட தொண்டு செய்கிறது ஆத்மாவுடைய வெளிப்பாடு. ஆனால் ஆசை இருக்கிறதுனால அந்த இடத்துல, அன்பு இருக்கிற இடத்துல கபடம் இருக்குது. அதனால எல்லாரும் அன்புங்கிற பேரில் உலகத்தில் கபடத்தை தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவி, அது உதாரணம் பார்க்கலாம். கணவன் மனைவி இடையில அன்புல கூட கபடம் வந்துருச்சு. இருக்கிறதுலே உயர்ந்த உறவு அது. இதை நிரூபிக்க அவசியம் இல்லை. ஒரு பெண்ணோட மாமியார் 3 பொம்பளை பிள்ளைய பெற்றாச்சு, அடுத்தும் பொம்பளை பிள்ளை பிறந்ததுன்னா நீ வீட்டை விட்டு போக வேண்டியதான்னு எச்சரிக்கிறாள். இது ஒரு இடத்துல நடந்ததை பார்த்தோம். பெண் பிறக்கிறது, ஆண் பிறக்கிறதுலாம் நம்ம கையில் கிடையாது. புதல்வன் தான் குலத்தை உத்தாரணம் பண்ணுவான் அப்படிங்கிற நினைப்பு இருக்கு. ஆனால் பெண் ஒரு புதல்வி கிடைச்சா தாய் தந்தை இரு குலத்தையும் கூட அவள் உத்தாரணம் உயர்த்த முடியும். ஒரு பெண் நோயாளியாக போயிட்டா, கணவன் ஒரு கஞ்சனாக இருந்தான், பேருக்கு கொஞ்சம் செலவு பண்ணிட்டு அவளுக்கு ஏதாவது நடந்துட்டா நாம் நல்லா இருக்கலாம், நமக்கு 48 50 வயசு தான் ஆகுது, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிடலாம் அப்படி அவன் திட்டம் பண்ணான். அதே போல் கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். உறவுகளில் உயர்ந்தது குடும்ப உறவு. ஆனால் அதில் கூட கபடம் நுழைஞ்சிருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இதுக்கு பல உதாரணங்கள் உலகத்தில் பார்க்கலாம். யஜ்ஞவாக்கியர்னு ஒரு ரிஷி இருந்தார். அவர் சந்நியாசம் பெறலான்னு முடிவெடுத்தார். இதை பற்றி தன்னுடைய 2 மனைவிகள்கிட்டையும் பேசுகிறார். மைத்ரேயி, கார்கின்னு 2 மனைவி. நான் போன பிறகு இந்த செல்வத்தை நீங்கள் சமமாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது முதல் மனைவி மைத்ரேயி கேட்குறா, நீங்கள் கொடுக்குற செல்வத்தால் கடவுளை அடைய முடியுமான்னு கேட்டா, அதில் அமரத்தன்மை கிடைக்குமான்னு கேட்டார். அப்போ அவர் சொல்கிறார், அது எப்படி முடியும்? சுகம் கிடைக்கும், வசதிகள் சௌகரியம் கிடைக்கும், போகம் பதார்த்தம் கிடைக்கும்,
சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ மைத்திரி சொன்னா, கடவுளை அடைய உதவாததுகளை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அதனால இதுகள 2ஆம் தாரமா இருக்கிற காத்தியாயனிக்கு கொடுது. கார்த்தி கார்த்திக்கு அவளுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றார். அப்போ 2வது மனைவிக்கு கொடுங்கன்னதும் மைத்திரையுடைய அந்த அவளுடைய ஆன்ம பக்குவத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு பிரம்ம வித்தைய அந்த முனிவர் வந்து உபதேசிக்கிறார். அப்போ அவர் வந்து சொந்த சுகத்தால தான் ஒருத்தன் வீடு மனைவி மக்கள் மேல பிரியத்தை வளர்த்துக்கிறான். உண்மையிலே பிரியத்துக்கு ஆஹ், யாரை நம்ம வச்சுக்கணும்னா பரமாத்மா மட்டும்தான் அப்படின்னு உபதேசிக்கிறார். மனைவி மேல கணவனுடைய அன்பு அவளுடைய திருப்திக்காக கிடையாது. அதே போல கணவன் மேல மனைவிக்குள்ள அன்பும் கணவனுடைய திருப்திக்காக கிடையாது. அத்தனை அன்பும் அவங்கவுங்க சொந்த சுகத்துக்காக தான். இப்படி அவர் எடுத்து சொல்றார். ஆஹ், இதையும் நாம புராணங்கள்ல பார்க்கிறோம். மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.